ஸோ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோலேருந்து டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் தான். ஸோ அந்த டெரிவேட்டிவ்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ z ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த டேர்ம் தான். தோ இசட் பை தோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் தோ இசட் பை தோ ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு தோ இசட் பை தோ ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஆர் ஸ்கொயர் தோ இசட் பை தோ தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் வச்சு எப்பவுமே ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணோமா, இந்த சம்மில் ஆர்ஹெச்எஸ் வச்சு எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க எக்ஸோடைய வேல்யூ ஆர் சைன் தீட்டா, அதை ரீரைட் பண்ணி எழுதணும்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆர் மல்டிபிள் இருக்கா, ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, அதை ரீரைட் பண்ணி எழுதுனா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆர். ஸோ இந்த எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டாவுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஆர்க்கு பண்ணும்போது காஸ் தீட்டான்ற வேல்யூ கான்ஸ்டன்ட், அப்போ ஆர் என்னவாகும் 1 ஆகிடும். காஸ் தீட்டாவோட வேல்யூவை ரீரைட் பண்ணி எழுதுனா எக்ஸ் பை ஆர். நெக்ஸ்ட்டு எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் ஆர் கான்ஸ்டன்ட், காஸ் தீட்டாவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் இருக்கும், ஆர் சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன ஒய். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆருக்கு பண்ணும்போது ஆர் 1 ஆகிடும், சைன் தீட்டாக்கா வந்து கான்ஸ்டன்ட், சைன் தீட்டாவோட வேல்யூ ஒய் பை ஆர். நெக்ஸ்ட்டு தீட்டாக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது ஆர் கான்ஸ்டன்ட், சைன் தீட்டாவுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது காஸ் தீட்டா, ஆர் காஸ் தீட்டாவோட வேல்யூ எக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, தோ இசட் பை தோ ஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுத போகிறோன்னா, நம்ம ரீரைட் பண்ணி நம்ம எழுதுமா, நம்ம வந்து அந்த செயின் ரூல் எழுதுமா, தோ இசட் பை தோ ஆர். ஸோ அதை நம்ம செயின் ரூல் படி தோ இசட் பை தோ ஆர் கொடுத்துருக்க வேல்யூஸை மிக்ஸ் பண்ணி எழுதுமா. ஸோ தீட்டாவும் அந்த மாதிரி தான் ரீரைட் பண்ணி எழுதுவோம். தோ இசட் பை தோ எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். தோ எக்ஸ் பை தோ ஆரோட வேல்யூ எக்ஸ் பை ஆர். நெக்ஸ்ட் தோ இசட் பை தோ ஒய், தோ ஒய் பை தோ ஆரோட வேல்யூ ஒய் பை ஆர். ஸோ வேரியபிள்ஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுமா. நெக்ஸ்ட்லேயும் இதுலேயும் தோ எக்ஸ் பை தோ தீட்டாவோட வேல்யூ மைனஸ் ஒய், தோ ஒய் பை தோ தீட்டாவோட வேல்யூ எக்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வேரியபிள் கொண்டு வந்துட்டு ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எல்ஹெச் தானே சொன்னேன், எல்ஹெச்எஸ் வச்சு தான் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். தோ இசட் பை தோ ஆர் ஹோல் ஸ்கொயரா, தோ இசட் பை தோ ஆர் அதோட வேல்யூ என்ன எக்ஸ் பை ஆர், தோ இசட் பை தோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஆர், தோ இசட் பை தோ ஒய் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கான். நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லேயும் ஆர் காமனாக இருக்கா, ஸோ ஆர் வந்து வெளியில் எடுக்கும்போது இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ 1 பை ஆர் ஸ்கொயர். மீதி என்ன டேர்ம் இருக்கும், எக்ஸ் தோ இசட் பை தோ எக்ஸ், ஒய் தோ இசட் பை தோ ஒய் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 1 பை ஆர் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab. ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ண ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர் 2ab இருக்கிறதுல எக்ஸ் ஒய் ஃபஸ்ட்டு வேரியபிள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். தோ இசட் பை தோ எக்ஸ், தோ இசட் பை தோ ஒய். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, தோ இசட் பை தோ தீட்டா ஹோல். ஸோ நெக்ஸ்ட்டு தோ இசட் பை தோ தீட்டா தி ஹோல் ஸ்கொயரா. ஸோ அதோட வேல்யூ வந்து மைனஸ் ஒய் தோ இசட் பை தோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தோ இசட் பை தோ ஒய் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கா. ஸோ லைக் திஸ் நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஒய் ஏ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடுமா ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 2ab தான், பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்தது 2ab. ஸோ நமக்கு இந்த கொஷின்கில் முன்னாடி என்ன இருக்குது 1 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 பை ஆர் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ண போகிறோம். 1 பை ஆர் ஸ்கொயர், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் 1 and 2 கிளியராக, ஆட் 1 and 2. ஸோ ஆட் பண்ணும்போது 1 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம், ஸோ இங்கேயும் ஃப்ரண்ட்டில் 1 பை ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 1 பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. எழுதியாச்சா ரெண்டு டேர்மே எழுதிட்டு, ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக 1 பை ஆர் ஸ்கொயர் ஃப்ரண்ட்லேயே எடுத்தாச்சு, மீதி ரெண்டு டேர்ம். ஸோ 1 பை ஆர் ஸ்கொயர். ஸோ எழுதும் போது இங்கே மைனஸ் 2xy ப்ளஸ் 2xy இருக்கா, அதை நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். மீதி எந்தெந்த டேர்ம் இருக்குது, 1 பை ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டேர்ம். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதியாச்சு. ஸோ இது ரெண்டு டேர்ம்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா தோ இசட் பை தோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், தோ இசட் பை தோ ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒய் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா இந்த டேர்ம் வருமா. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருந்தது, இது ரெண்டு தான் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துகிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மார்க்ஸ் பார்த்துருப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு ஒரு 2 மார்க்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். எப்படின்னா இங்கே ஆருடைய வேல்யூ எங்கே இருக்கா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது
ரெண்டுத்தையும் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒய் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், நம்மளுக்கு 1 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ ஆர் ஸ்கொயர். ஸோ இது வேல்யூ வந்து ஆர் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் திஸ் டேர்ம். ஸோ நமக்கு இது தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரூவ் ஆகிடுச்சா. ஹென்ஸ் ப்ரூவ்ட். திஸ் இஸ் a very important sum. Thank you.